என் பேர் வந்து சிந்து செல்வன். நம்ம கடை பேர் வந்து எஸ்பி ட்ரேடர்ஸ், கோபாலபுரத்தில் இருக்கு. கொமைக்கி 3.0 வந்து எதுக்காக வாங்கினோம்னா, நாங்கள் இருக்கிற இடம் எல்லாமே வந்து சின்ன சின்ன சொந்த பெரிய தெரு தான். இப்போ பைக்கு கார் எல்லாமே வந்ததால வந்து உள்ளுக்க வந்து வண்டி போக முடியல. ஆல்ரெடி நாங்கள் ஆட்டோ வச்சிருக்கிறோம், அப்புறம் வச்சிருக்கோம். வண்டி வந்து ஆட்டோவே உள்ளுக்க போக முடியல. அதனால நான் இது ஆன்லைனில் பார்க்கும்போது 3 வீலர் கொமைக்கி இருந்தது. அது பார்க்கும்போது அதில் நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அப்போ வந்து ஈஸியாக போய் இறக்குற மாதிரி இருந்தது. சரி, அதனால நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் என்னன்னா பேட்டரி வண்டி வேற, மைலேஜ் இப்போ ஆட்டோலாம் இருக்குதுன்னா மைலேஜ் வேற எங்களுக்கு டெய்லியும் நாங்கள் 300 ரூபாய்க்கு டீசல் போடணும். இப்போ இது நம்ம பார்க்கும்போது அது ஒரு 120 to 150 மைலேஜ் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் டீட்டெயில்ஸ் படிக்கும்போது இருக்குது. சரி, ஒரு வாட்டி வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பேட்டரி எப்படின்னு இது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அங்கே போய் கேட்கும்போது இது 500 kg இருக்குது, 750 kg இருக்குது அப்படின்னாங்க. சரி, நம்ம 500 எடுத்து பார்க்கலாம், ஏன்னா கம்மியாக தான் லோடு ஏற்றப்படும், சின்ன சின்ன சந்தை அப்படின்றத வாங்கி இருக்கும். ஒரு 4-5 months இருக்கும். சர்வீஸ் இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது, நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 500 kg தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து 400 kg தான் ஏற்றிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அதிகமாக ஏற்ற வேணாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் 400 kg தான் ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. மைலேஜ் பார்த்தா எங்களுக்கு 120 மைலேஜ் தரும். ஏன்னா எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதை விட இன்னொன்று என்னன்னா, நான் நிறைய பைக் வந்து நான் இது பண்ணேன், சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு 4-5 கம்பெனி பார்த்தேன். அதில் என்னன்னா, நம்ம இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது பிக்கப் வந்து லேட் பிக்கப் ஆகும். இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம எவ்வளோ வெயிட் போட்டு இது பண்ணாலும் உடனே டக்குன்னு பிக்கப் ஆகும். இப்போ பெரிய இது பிரிட்ஜில் ஏறி இறங்குறதுலாம் அசால்ட்டாக ஏறி இறங்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஆட்டோ வச்சுருந்தோம். ஆட்டோவில் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபாய் நாங்கள் டீசல் போடுவோம். இப்போ இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் அதே மெட்டீரியல் தான், ஆனால் அதில் வந்து இப்போ அதில் ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா இதில் 2 ட்ரிப்பு. அதில் ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னா இது 2 ட்ரிப்பு அரை மணி நேரத்துக்கு நாங்கள் வச்சுருவோம். ஆனால் இது எங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு ஒரு மாதத்துக்கு பார்த்தா எங்களுக்கு மினிமம் ஒரு 500 ரூபாய் வருது கரண்ட் பில்லு. அதே இது அதுன்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 9000 ரூபாய். எனக்கு டீசல் போடுறதா இருந்தால் 9000 ரூபாய்க்கு போகணும். இதுன்னா எனக்கு வந்து 500 ரூபாயில் முடிஞ்சது கரண்ட் பில்லு. வண்டி வாங்கினதுலேருந்து எனக்கு டெய்லியும் வண்டி ஓடிட்டே தான் இருக்குது. வண்டி வந்து பிரச்சனையே கிடையாது, எனக்கு மிச்சம் தான். அதே மாதிரி கஸ்டமருக்கு எல்லாருக்கும் டக்குன்னு வைக்க வேண்டிய இருக்குது. ஏன்னா எங்களோட இதுவே அப்படின்னா அந்த டைம்ல தான் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு ரொம்ப அர்ஜென்ட் போடுவாங்க. இந்த வண்டின்றதால நம்ம டக்குன்னு அவங்களுக்கு தேவைக்கு எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாலும் அவங்க வேலை செய்யப்படுறது கரெக்டாக வச்சுருவோம். எங்களுக்கு இந்த வண்டி வந்ததுலேருந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு ஆசையாக தான்.